வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் கறி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 1, புளி வந்து ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. நான் வெண்டைக்காய் வந்து இதில் 1/4 kg எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ வெண்டைக்காயை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற விதை வந்து நமக்கு வந்து கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் இது. வெண்டைக்காய் நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரம் 2 முறையாவது சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரெயினுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கும் போது. இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் சூடாகட்டும். சூடானோடனே அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ உளுந்தும் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். உளுந்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நான் 2 பச்சை மிளகா 2 வரமிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இதில் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்ந்து போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கறிவேப்பிலை, இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பசை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிரெயினுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதை நான் அப்படியே கிளறி விட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்க போகிறேன். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். நீங்கள் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி இதை அடி பிடிக்கதான்னு சொல்லிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 50% வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளி தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் ஆட் பண்ணல. இதில் அதுக்கப்புறமா இந்த காய்க்கு ஏற்ற உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தேவை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கடைசியாக வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம், துருவி வச்சுருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் கறி ரெடி. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு ரைஸோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் கறியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.